நாம் இந்த நொடியில வாழ்றோம்னா தேவனுடைய கிருபை. நாளைக்கு ஒரு நாள் இருக்குமான்றது தெரியாது. தேவ சித்தம் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நாம பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, தவறு இருக்கக்கூடாது. இதைதான் என்ன பண்றான்னா பிசாசு இந்த மாதிரி நிறைய இன்ஃபுளுன்ஸான டாக்ஸ் எல்லாம் வச்சு இது மோட்டிவேஷனல் டாக்ஸ் மாதிரி கொண்டு போய் பிசாசு என்ன பண்றான்னா அநேக கலைகளை விதைத்து கொண்டு வருகிறான். கோதுமையை தேவன் ஒரு சைட்ல விதைச்சிட்டு இருக்காரு, ஆனா பிசாசும் ஒரு சைட்ல என்ன பண்றா, இந்த கலைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். அப்படி விளைக்கும் என்ன பண்ணா, இது என்ன பண்ணுன்னா கோதுமையுமே என்ன பண்ணா நெருட்டி என்ன பண்ணுன்னா அதை வளர விடாம தடுத்துரும். அப்போ இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸான சில பீப்புள்ஸ் உள்ள வரும்பொழுது என்ன நடக்கும்னா, தேவனுடைய பிள்ளைகளும் வழி விலகி தடுமாறி என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு அவங்களே ஒரு தடையை மாறி விடுவார்கள். அப்போ இதனால என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, தேவன் இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் வராம இருக்காரு அப்படின்ட்டு. நல்லா பாத்துக்கோங்க பிரியமானல, தேவனாய் கர்த்தர் இந்த பூமியை உண்டு பண்ணும் பொழுது, இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது ஆண்டவர் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார். கரெக்டா பாத்தீங்கன்னா 6 நாட்கள் எல்லாத்தையுமே படைச்சு